வணக்கம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பிரமிக்க வைக்கும் 3 கோவில்களை பற்றி தாங்க. முதலில் நாம் பார்க்க இருப்பது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் முதன்மையான தலமாக விளங்குகிறது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கிறது. இத்தலம் பலரால் பாடப்பட்ட திருஸ்தலம். இந்த கோவிலின் ராஜகோபுரம் 192 அடி உயரமும் 82 அடி அகலமும் 115 அடி நீளமும் கொண்டது. இந்த ராஜகோபுரத்தை கட்டியவர் விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் ஆவார். இந்த ராஜகோபுரம் 9 அடுக்குகளும் 11 கலசங்களும் கொண்டது. இங்கு இறைவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் இறைவி ஏலவார் குழலி என்ற பெயரிலும் வீற்றிருக்கிறார்கள். இந்த கோவிலில் மொத்தம் 5 பிரகாரங்கள் உள்ளன. இந்த கோவிலை கட்டியது பல்லவர்கள், பின் சோழர்களால் வளர்ச்சியடைந்தது. இத்திருக்கோவிலின் தல வரலாறு என்னவென்றால், ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக அந்த ஈசனின் கண்களை மூட உலகமே இருளில் மூழ்கியது. அதை கண்டு உடனே தன் நெற்றிக்கண்ணை திறந்து உலகிற்கு ஒளியை தந்தார். பார்வதி தேவி செய்த தவறுக்காக அவரை பூலோகத்திற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கும்படி சொன்னார். பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தடியில் மணலால் லிங்கம் செய்து பூஜித்து வந்தார். அவருடைய தவத்தை சோதிக்க எண்ணிய ஈசன் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். அப்பொழுது பார்வதி தேவி எங்கே தனது மணல் லிங்கம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு விடுமோ என்று எண்ணி அதை கட்டி அணைத்து கொண்டார். அதை கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அந்த மாமரத்தடியில் காட்சி கொடுத்தார். பார்வதி தேவி வழிபட்ட அந்த மணல் லிங்கம்தான் பிருத்வி லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இவரை சுயம்பு என்றும் கூறுவர். மணலால் செய்யப்பட்ட லிங்கம் ஆதலால் அதற்கு அபிஷேகம் நடைபெறுவதில்லை. இங்கு பங்குனி உத்திரத்தில் ஈஸ்வரனுக்கும் உமையாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த மாமரம்தான் இந்த கோவிலின் தல விருட்சமாகும். 3500 ஆண்டுகளுக்கும் பழமையான வேதங்களை குறிக்கும் வகையில் 4 சுவைகளை அளிக்கும் மாமரம் இன்றளவும் காணப்படுவது சிறப்பு அம்சமாகும். ஒன்றானவன், தன்னிகரற்றவன், அவனே சிவன் என்பதை குறிக்கும் ஏகமும் ஆம்பரம், அதாவது ஒற்றை மாமரத்தின் மூலம் தோன்றியவன் இறைவன் என்பதால் இவ்விரு வார்த்தைகளும் இணைந்து ஏகாம்பரம் என்று அழைக்கப்பட்டது. சுந்தரருக்கு இடது கண் பார்வை கிடைக்கப்பெற்ற இத்தலத்திற்கு சிவகாஞ்சி என்ற மற்றொரு சிறப்பு பெயரும் உண்டு. இங்கு சிவகங்கை தீர்த்தம், கம்பை தீர்த்தம், மங்கள தீர்த்தம், சர்வ தீர்த்தம் என 4 குளங்கள் அமைந்துள்ளன. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நிலம் அல்லது பூமியை குறிக்கும் தலமாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. வாழ முக்தியளிக்கும் தலம் இந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் என்னும் திருத்தலம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது ஞானகுருவாக முருகன் ஆட்சி புரியும் 3வது படைவீடான பழனியை பற்றிதான். இந்த கோவில் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது. புராண காலத்திலும் சங்க காலத்திலும் ஏராளமான பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இந்த பழனி மலையில் அருள் புரியும் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி என்றும் குழந்தை வேலாயுதம் என்றும் அழைக்கப்படுகிறார். பழனிமலையின் புராண காலத்து பெயர் திருஆவினன்குடி. இதில் திரு என்பது லக்ஷ்மியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கூ என்பது பூமாதேவியையும், டி என்பது அக்னி தேவரையும் குறிக்கின்றது. இந்த ஐவரும் முருகப்பெருமானை இந்த தலத்தில் வைத்து பூஜித்தமையால் இந்த தலத்திற்கு திரு ஆவினன்குடி என்ற பெயர் வந்தது. இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் நவபாஷாணங்கள் என்று சொல்லப்படும் 9 வகையான பாஷாணங்களை கொண்டு இந்த அற்புத சிலையை உருவாக்கினார் போகர். அடுத்தது கௌபீன தீர்த்தம். இந்த தீர்த்தம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது. தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. நவபாஷாண சிலையில் இரவு நேரத்தில் வேர்வை துளிகள் பெருக்கெடுக்கும். அப்படி வரும் அத்துளிகளை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அந்த நீரைத்தான் கௌபீன தீர்த்தம் என்று சொல்லி காலை நேரத்தில் மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த நவபாஷாணங்கள் ஒவ்வொன்றும் நவகிரகங்களோடு தொடர்புடையதாய் இருப்பதால் இங்கு வந்து இந்த பழனிமலை முருகனை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பழனி முருகப்பெருமானின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால்,
மூலவர் தண்டாயுதபாணிக்கு தினமும் 6 முறை 6 விதமான அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது. இவற்றில் முருகனை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். தினமும் காலை 6:30 முதல் 7:15 வரை சந்நியாசி அலங்காரம். இந்த அலங்காரத்தில் முருகனை தரிசித்தால் சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும். காலை 8 முதல் 8:30 வரை வேடன் அலங்காரம். இந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்தால் எதிரிகள் தொல்லை, பயம் ஆகியவை நீங்கும். காலை 9 முதல் 9:30 வரை பாலசுப்பிரமணியம் அலங்காரம். இந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும். பகல் 12 முதல் 12:45 வரை வைதிகால் அலங்காரம். இந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்தால் நோய்கள், மனக்குழப்பங்கள் நீங்கும். மாலை 5:30 முதல் 6:15 வரை ராஜ அலங்காரம். இந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்தால் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், வீடு கட்டுதல், புது வீட்டில் குடியேறுதல் ஆகியவை நடைபெறும். இரவு 8:30 முதல் 9 மணி வரை புஷ்ப அலங்காரம். இதில் தரிசனம் செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். இரவு முழுவதும் இரக்கால சந்தன அலங்காரம். இதில் வயதான தோற்றத்தில் முருகன் காட்சி தருவார். ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசித்தால் வழக்குகளில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வணங்கக்கூடிய தெய்வம் இந்த பழனிமலை முருகன். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது கோவில்களின் நகரமாக விளங்கும் கும்பகோணத்தில் பிரதானமாக விளங்கும் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தை பற்றிதான். இக்கோவில் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். இவ்வாலய மூலவர் கும்பேஸ்வரர் என்றும் தாயார் மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். மூலவர் கும்பேஸ்வரரின் இடது பக்கம் தாயார் சந்நிதி உள்ளது. இவர் நின்ற கோலத்தில் இங்கு காட்சி தந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மங்கள வாழ்வை தருகிறார். 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இங்கு கம்பீரமாக காட்சி தருகிறது. இவ்வாலயத்தின் சிறப்புகள் என்னவென்றால், அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இத்தலம் முதன்மையாக கருதப்படுகிறது. தேவார திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். கும்பகோணத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் தோன்ற காரணமாக அமைந்த கும்பேஸ்வரர் வீற்றிருந்து அருள் புரியும் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்தான் முதன்மையாக கருதப்படுகிறது. திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற காவிரி தென்தலங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. உலக அழிவிற்கு பின் கும்பத்தில் இருந்து தோன்றிய முதல் சிவாலயம். உலகின் முதல் கல் நாதஸ்வரம் உள்ள ஆலயம் இதுதான். இங்குள்ள லிங்கமானது கீழே பருத்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவிலும் காணப்படும். கும்பேஸ்வரர் ஆலய கருவறை லிங்கத்திலிருந்து தெய்வீக கதிர்வீச்சு தினமும் வெளியில் வருவதாக பக்தர்கள் மத்தியில் நம்பிக்கை உண்டு. இத்தல வரலாறு என்னவென்றால், அக்காலத்தில் பிரம்மா அனைத்து உயிர்களின் விதைகளையும் வேதங்களையும் புராணங்களையும் ஒரு அமுத குடத்தில் வைத்து அதை கைலாய மலையின் உச்சியில் வைத்து விட்டார். பிரளயத்தின் போது அந்த குடம் கடலில் மிதந்து கும்பகோணத்தில் தங்கிவிட்டது. சிவபெருமான் வேடன் உருவத்தில் தோன்றி தனது அம்பினால் அந்த குடத்தை பிளந்தார். அந்த குடத்தில் இருந்த அமுதம் பரவியதால் அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் உருவானது. அந்த சிவலிங்கமே ஆதி கும்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. கும்பத்திலிருந்து வந்தமையாலும் கும்ப வடிவில் இருப்பதாலும் கும்பேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த ஈஸ்வரன் இங்கு இருப்பதால் ஆதி கும்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். காசியில் செய்த பாவத்தையே தீர்க்கும் கோவில் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவில். இங்குள்ள மூலவர் மணலாலும் அமுதத்தாலும் ஆனவர். அதனால் அபிஷேகம் செய்வது கிடையாது. விசேஷ நாட்களில் புனுகு சட்டம் சாத்துகிறார்கள். இங்கு ஆவுடையாருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக திருவிழா ஆதி கும்பேஸ்வரர் கோவில் சார்பிலேயே நடைபெறுகிறது. இது தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக இருந்து வருகிறது. இப்படி இக்கோவில்களின் எண்ணற்ற சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஓம் நம சிவாய.